ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாம். மறைப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவரோட சுத்த கிருபை. மறந்துட்டேன்னு நினைச்சிட்டேன், என்னை வெறுத்துட்டீங்கன்னு நினைச்சிட்டேன், என்னை ஒதுக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நினைக்கிறேன், மார்போடு சேர்த்து கொண்டீங்க. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பது நிர்மூலமாகாதது, நான் நிற்பது நிர்மூலமாகாதது. உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. கருவினிலே வந்தவரே நல்லவரே, கருவினிலே வந்தவரே நல்லவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பது நிர்மூலமாகாதது, நான் நிற்பது நிர்மூலமாகாதது. உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. வாழ்வினிலே நினைத்தவரே தயபரரே, உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயபரரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பது நிர்மூலமாகாதது, நான் நிற்பது நிர்மூலமாகாதது. உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. ஆயிரம் பேர் இனி கையிலே எனத் தெரிந்தி, உமக்கு நன்றி. ஆயிரம் பேர் இருக்கையில ஏங்க ஒண்ணு எண்ணி தெரியாரு. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பது நிர்மூலமாகாதது, நான்
அப்படியே அவரோட வல்லமுள்ள காரம் உங்களை ஒவ்வொருவரையும் அப்படியே தேற்றுது. உங்களை நடத்துகிற தேவன். உங்களோட பாதைகள் கடப்புடான பாதையா இருக்கலாம். என் தேவன் அந்த பாதையிலும் உன்னை நடத்தி வருகிற தேவனா இருக்காரு. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதோ நிர்மூலமாகாதது, நான் நிற்பதோ நிர்மூலமாகாதது. உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, கிருபைதா. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற எங்கேயும் இல்லை, வேதத்துல தான் இருக்குது. அவர் பார்த்தாங்க ராஜாவுக்கு பயந்து என்ன பண்றாரு, ஒழிஞ்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, ஓடிட்டாரு. ஓடனே என்ன பண்றாரு, ஓரமா என்ன பண்ண, வனாந்தரத்துல இருக்காரு. என்ன பண்ண, சாப்பிட வேணும், தண்ணி வேணும், இதெல்லாம் வேணும், சரியா? ஆனா கடவுள்கிட்ட அவர் என்ன பண்ண, உடனே நான் காகத்தை வச்சு நான் போஷிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. காலையில் ஆனால் என்ன பண்ணுது, டிஃபன் வந்துடுது. மாலையில் ஆனாச்சுன்னா இறைச்சி வந்துடுது, அப்பம் வந்துடுது. அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, ஈஸியாக கிடைச்சிருச்சு. அவன் கடவுள்கிட்ட ஒரு ஜெபத்தை கேட்டுக்கலாம். என்ன பண்ணலாம், இந்த மாதிரி என்ன பண்ணிட்டீங்க, இந்த பாதையில் இப்படியாப்பட்ட பாதையில் என்ன பண்ணியிருக்கீங்க, நடத்தி வந்திருக்கீங்களே, நீ அந்த ராஜாவிட்ட நீ என்ன பண்ணலாம், பேசலாம்ல. என்ன பண்ண, அவர்கிட்ட போய் இந்த யுத்தத்தெல்லாம் முடிச்சிரு, இந்த பிரச்சனைலாம் முடிச்சிரு அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலாம்ல. அது பண்ணுறது சரியான ஈஸியான காரியம் தானே. உடனே என்ன பண்ணுறாரு, எப்பா ஏஞ்சி நீ என்ன பண்ணு, சாரி பாத்துக்கு போ அப்படின்னு சொன்ன. சாரி பாத்துல பாலம் தேவனும் ஓடுற தேசம் இல்லை. அவனை தேவன் அவர் அனுப்பிச்சு விட்ட இடம் பஞ்சமான இடங்க, ரொம்ப பஞ்சமான இடம். அப்பயும் அவர் போஷிக்க வச்ச இடம் பெரிய ராஜா வீட்டில் இல்லை, அரண்மனை வீட்டில் இல்லை, பணக்காரன் வீட்டில் இல்லைங்க. யார் வீட்டிலங்க, ஒரு விதவை வீட்டில் என்ன பண்ணுறா, ஒரு விதவை வீட்டில் போஷிக்க வைக்கிறாரு. அந்த விதவை கூட கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரே ஒரு ஆடை அவனும் என்ன பண்ணல, பானை நிறைய என்ன பண்ணல, எண்ணெய் வச்சிருக்கல. உங்களை நடத்தி வந்த பாதைகளை கரட முரடா இருக்கலாம். ஏன்டா என்னோட வாழ்க்கையில் அப்படியே கண்களை மூடி யோசிங்க. உங்களோட பாதைகள் கரட முரடான வாழ்க்கையா இருக்கலாம். என் தேவனை ஏன் இப்படி இதை அனுசரிக்கிறார், ஏன் அங்கீகரிக்கிறாருன்னா அதுல நீ கற்றுக்கணுங்க, அதுக்கு நீங்க பழக்க வைக்கணும். ஆண்டவரை பார்த்து சாத்தான் கொட்டுகிற முல்லை போல கொட்டி கொண்டு இருக்குதுன்னு, ஆனா அது எடுத்து போட்டாரா, இல்ல. ஒரு வாழ்க்கையில உபத்திரத்தை தேவன் அங்கீகரிக்கிறாருன்னா அந்த பாதை கரட முரடா இருக்குதா, கஷ்டமா இருக்குதா, போராட்டமா இருக்கா, ஒரு வாழ்க்கையில் அப்படியா இருக்குதா, அதுக்கு எல்லாத்துக்கும் உன்னை பழிக்க வைக்கிறார். ஏனென்றால் அப்பதான் நீ மலை மேல் உள்ள பட்டணத்தை போல ஒழிக்க வல்லவரா இருக்கார். இப்ப சொல்லாமா, 1000 பேர் இருக்கையில ஏன் எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லலாம். ஏன்னா உன்னை தாங்க மலை மேல உட்கார வைக்க போகிறார். அவருதான் தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா. 1000 பேர் இருக்கையிலே இப்ப சொல்லுங்க, உணர்வையா, ஏன் இந்த பாதைய, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த லைஃப் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல இல்ல, உன்னை சீர்படுத்துறார், உன்னை தகுதிப்படுத்துறார், உன்னை உருவாக்குறார், உன்னை தேற்றுகிறார். நான் நிற்பது நிர்மூலமாகாதது, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி
மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தாய் இந்த உலகில் வாழ்வேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தாய் இந்த உலகில் வாழ்வேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தாய் இந்த உலகில் வாழ்வேனோ நான் நிற்பதோ என் மூலமாகாததோ நான் நிற்பதோ என் மூலமாகாததோ உங்க கிருபதா உங்க கிருபதா உங்க கிருபதா உங்க கிருபதா நன்றி நன்றி ஐயா 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 இந்த பாதையில என்னை நடத்தி வந்தது நல்லதுதான் சுவாமி. யார் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனாலும் இந்த பாடு எல்லாம் என்னோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது பிரயோஜனமானதுங்க. அதை நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது, அதை நினைச்சு நீ சோர்ந்து போக கூடாது. ஏன்னா என் கண்மலை உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கா, உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கா. எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும் உங்க கரத்தை அவரும் நேரத்துல ஒப்பு கொடுங்க. உன்னை படிப்பிக்கிற கண்மலையா இருக்கிறார். சொந்தக்காரங்களை பத்தி நான் போகல, ஏன் இந்த உபத்திரனை உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கோம், ஏன் இந்த போராட்டம் உண்மை நோக்கி நாங்க பார்க்க வந்திருக்கோம். இப்ப தெரியுது, ஏன்னா விலமதிக்க முடியாத ரத்தத்தை நீ சாதாரணமா அதை செஞ்சுட்டு போல, அதுல எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரங்கள். ஏன்னா என் பிள்ளை நல்லா இருக்கணும் என்று அவ்வளவு பாடுகளை நீ பெற்றிருக்க. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, என் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, என் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே 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 எல்லா இயேசுவே உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் தேறினானேன். உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் தேறினானேன். நான் தேறினானேன், நான் தேறினானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. உங்க அப்பா உங்க பக்கத்துல வந்திருக்கார், அவரை கட்டி அணைச்சு கொள்ளுங்க.
அவரோட நீங்க பேசுங்க, அவரோட கூட நீங்க உறவாடுங்க. உன் கண்ணீர் யாவையும் என் தேவன் துடைக்க வல்லவரா இருக்கா. நான் பிழைத்து கொண்டேன் உன் பாசத்தினால், நான் திகைத்து போனேன் உன் கிருபையினால். நான் பிழைத்து கொண்டேன் உன் பாசத்தினால், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. என் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 இயேசுவே. வெகு நாளா உங்க அப்பா முகத்தை பார்க்காத நீங்க அசட்டை பண்ணிருக்கலாம். இப்ப இப்ப உன் அருகில் நீ இயேசுவே அப்பான்னு கூப்பிடும் போது உன்னை சொந்தமா ஏற்றுக்கொண்டார். உங்க ஆராதனை உகர்ந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். உன்னை கட்டி அழுகிற அணைக்கிற கரம், உன்னை உன் கண்ணீரை துடைக்கிற அந்த கரம், உன்னை கரத்தை பிடித்து நடத்துகிற அந்த கரம், உன்னை சுக கொடுத்த அந்த கரம், அந்த காயத்தை ஆட்ட வந்த தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். அவர் சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து உன்னை கட்டி அணைத்து உன்னை முத்தம் செய்து உனக்கு முத்தனை முதத்தை அணைக்கிற தேவனா இருக்கா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள வானத்துக்கு நேர கரங்களை தூக்கி ஒப்பு கொடுக்கலாமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. என் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உன் தாழ்மையெல்லாம் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பலனானேன். உன் தாழ்மையெல்லாம் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. என் சொத்து என்று
மண்டிடுங்க, மண்டிடுங்க. அவரை அழுது ஆராதிக்கிறவங்க அழுது ஆராதிங்க. அவரை பாதத்தை நீங்க கட்டி பிடித்துக் கொள்ளுங்க. வெகு நாளா நம்மளோட பாரத்தை யார்கிட்ட சொல்லலாம்னு நான் அந்த மனிதர்கிட்ட சொன்னேன். என்னை குறுக்கடிப்பான், என்னை கேலி செய்வான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உம்மிடத்துல நான் சொல்லுவேன், சுவாமி என்னை ஒதுக்குறாங்க தான். என் கட்டுன கணவர் கூட என்னை வெறுக்கிறான், கட்டுன மனைவி கூட என்னை வெறுக்கிறா, பிள்ளை வெறுக்கிறா, மகள் வெறுக்கிறா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உன்னை வெறுக்காத தேவன், உன்னை விட்டு விலகாத தேவன். அப்படியே ஒரு அபிஷேகம் உன்னை கட்டி அணைக்குது. நான் செய்கிற காரியங்கள் மற்றவங்களுக்கு அருவருப்பா இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது என் பரம தகப்பன், நீதான் சுவாமி, நீதான் சுவாமி, நீதான் சுவாமி, நீதான் ஆண்டவரே, நீதான் எங்களுக்கு எல்லாம், நீதான் ஆண்டவரே. யாருமே இல்ல, யாருமே இல்ல. எனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் யாருமே இல்ல. நீதான் ஆண்டவரே. ஏன்னா நீதான் ஆண்டவரே எனக்காக வந்தீங்க. என் கண்ணீரை கேட்டீங்களா ஆண்டவரே? என்னை ஆற்றினீங்க, தேற்றினீங்க. சொந்தக்காரங்க என்னை ஒதுக்குனாங்க, ஆனா நீர் என்னை சேர்த்து கொண்டீங்க. என்னை விட்டு விலகாத தேவன், என்னை கைவிடாத தேவன், என்னை ஆற்றிய தேவன். உன் தாழும் நான் ஒரு வார்த்தை அப்படிதான் அவங்க சத்தத்தை உயர்த்தி ரெண்டு கரத்தை தூக்கி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஆமாண்டவரே, அவங்களுக்கு எல்லாமே நீர் தான் அப்படின்னு உங்களிடத்துல இருந்து அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது உன் வாயின் வார்த்தை கடைய ஆகட்டும் என்று சொன்ன தேவன், அதுதான் நீ வாயை எந்த அளவுக்கு நீ திறக்கிறையோ அந்த அளவுக்கு தேவன் நன்மையாலும் நிரப்ப வந்தவரா இருந்தார். உன் வாயை நன்மையாய் நிரப்புனார். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, போராட்டம் இல்லை, அவமானம் இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை. ஏனென்றால் தேவன் உன்னோட வாயை நன்மையாய் நிரப்ப வைத்தவராய் இருந்தார். உன் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. உட நடந்து வந்த பாதைகள் கரடு மோடலா இருக்கலாம், அது உபத்திரப்படுவது நல்லது. ஏனென்றால் உன்னை படிப்பிக்கிற கண்மலை உன்னோடு கூட இருக்கிறார். Thank you, Jesus.
இந்த ஆராதனை நீர் ஆசத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்க மகிமுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றினதுக்கு, ஆற்றினதுக்கு, அரவணைத்ததுக்கு, காயங்களை கட்டினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். மிஞ்சிருக்கிற வேலை கூட உங்க கரத்துல போறோம். நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.